ஹலோ விவர்ஸ், பட்டர் சிக்கன் மசாலா செய்ய போகிறோம். தேவையான பொருட்களை பார்த்துக்கோங்க. போன்லெஸ் சிக்கன் 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன், தக்காளி 4 கட் பண்ணி வச்சுக்கோங்க, பால் 1/2 கப், டொமேட்டோ கேச்சப் 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஆயில் தேவையான அளவு, ஃப்ரெஷ் க்ரீம் 2 கப், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், பட்டர் 50 கிராம், கசூரி மேத்தி 2 டீஸ்பூன், முந்திரி 20, குருமிளகு 1 டீஸ்பூன், பட்டை 2 துண்டு, கிராம்பு 3, ஏலக்காய் 2. சிக்கன் மேரினேஷன் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி 1 ஹவர் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சிக்கன் 1 ஹவர் ஊறிடுச்சு, கடாய் வச்சுருங்க. சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிடுங்க. ஆயில் சூடாயிடுச்சு, சிக்கன் ஃப்ரை பண்ணிடுங்க. சிக்கன் ஆஃப் குக் ஆனால் போதும், நம்ம கிரேவிலையும் குக் பண்ணுவோம். ஆஃப் குக் ஆயிடுச்சு. அடுப்பை ஆன் பண்ணி பேன் வச்சுருங்க. ஆயில் 2 டீஸ்பூன் சேர்த்துருங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், குருமிளகு ஆட் பண்ணிடுங்க. பெரிய வெங்காயம் சேர்த்துருங்க. கோல்டன் ப்ரௌன் ஆக தேவையில்லை.
2 நிமிஷம் நல்லா வணக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. தக்காளி ஆட் பண்ணிடுங்க. முந்திரி ஆட் பண்ணிடுங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுங்க. தக்காளி சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த மசாலா நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. மசாலா கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த மசாலா நல்லா வடிச்சிருங்க. மசாலா வடித்தாதான் கிரேவி வந்து நல்லா க்ரீமியாகும். அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சுருங்க. ஆயில் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ஆட் பண்ணிடுங்க. உங்களுக்கு நல்ல ரெட் கலர் வேணும்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எடுத்து அதில் ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை கப் பால் ஆட் பண்ணிடுங்க. அஞ்சு நிமிஷம் நல்லா மீதி உள்ள பாலையும் ஆட் பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் ஆட் பண்ணிடுங்க. கடைசியில் கசூரி மேத்தி வந்து ஆட் பண்ணிடுங்க.
தேவையான அளவு ஃப்ரெஷ் க்ரீமே ஆட் பண்ணிடுங்க. டொமேட்டோ கேச்சப் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. பட்டர் சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thank you for watching.